சங்கிகள் பலவிதம், அதில் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். சில சங்கிகள் வந்து ஹைவே ரோடு ஆம்னி பஸ் மாதிரி அவங்க பாட்டு நேராக வருவாங்க. சில சங்கிகள் நடுநிலைன்ற பேரில் சும்மா அப்படியே மறைஞ்சி பதுங்கியே வாழுவாங்க. ஆனால் சில சங்கி இருக்கான் பாருங்க, அவன் தான் வேற லெவல். என்ன நடக்குது என்ன புரியுதுன்னு ஒன்றுமே தெரியாமல் அவன் பாட்டு நம்மளும் ஏதாவது பேசணுமேன்னு சொல்லி இஷ்டத்துக்கு கண்டமேனிக்கு பேசுவானுங்க. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது, எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? இதுல ஃபர்ஸ்ட் நடுநிலை வேஷம் போடக்கூடிய மறைமுக சங்கி பொக்கிஷம். இவரு திருப்பரங்குன்ற மலையை பத்தி இல்ல திருப்பரங்குன்றம் மலையை பத்தி அவரு பேச போறாரு. அதையும் கேட்போம். சொல்லுங்க நக்கிசம் இல்ல பொக்கிசா, சொல்லுங்க கேட்போம். திருப்பரங்குன்றத்தில் யாரோ போராட்டம் பண்ண போறாங்களாம். எல்லா தலைவர்களையும் போய் வீட்டு காவலில் வச்சிருங்கன்னு சொல்லி வீட்டு காவலில் வச்சிருக்காங்க. இங்கே திருப்பரங்குன்றத்தில் நடக்கக்கூடிய பிரச்சனை அந்த ஊர் மக்களுக்கான பிரச்சனை கிடையாது. உண்மையை சொல்லப்போனால் திருப்பரங்குன்றத்தில் ராமசாமிக்கும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய நூர்ஜஹானுக்கும் இந்த பக்கமாக இருக்கக்கூடிய ஜோசப்புக்கும் அப்துல்லாவுக்கும் பாலாஜிக்கும் எந்த பிரச்சனையும் கிடையாது. இவரு பேச்சோட ஆரம்பத்தை பார்த்தாலோ இல்ல மேலோட்டத்தை பார்த்தாலோ அடடே பரவாயில்லையே நல்ல விதமா பேசுறாரு அப்படின்னு தோணலாம். அந்த அளவுக்கு எஞ்சும் கிஞ்சும்னு பழைய மாதிரி பேசுவா போல. நல்லா தான் மேம் பேசணும், அப்படியே வாழைப்பழம் மாதிரி பேசுவாங்க மேம். பேசுறத பார்த்தா எப்படியாப்பட்டவங்கள தான் உயிர்ந்துருவாங்க. எப்படியாப்பட்டவங்களும் உழுவுற அளவுக்கு இந்து முஸ்லீம் ஒற்றுமையோடு ஆரம்பிச்சாரா? இப்போதான் வாழைப்பழத்துல இந்த சங்கி ஊசி ஏற்றுவா போல. இங்கே பிரச்சனை வெளியூர்லேருந்து வாரான் ஒருத்தன் வந்து நான் ஆடை வெட்டுவேன் கோழியை வெட்டுவேன் மேலே மலையில் போய் தான் நான் இதெல்லாம் வெட்டுவேன்னு சொல்கிறான். அங்கே இருக்கக்கூடிய ஹிந்து உணர்வு இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க அதை போய் வெட்டக்கூடாதியா? அதை ரெண்டு பேருமே புனிதமாக பார்த்து கொண்டிருக்கிறோம். இதில் ஒன்று நல்லா பாருங்க, வெளியூர்லேருந்து வரான், ஆடு வெட்டுவேன்னு வரான், கோழி வெட்டுவேன்னு வரான். ஆனால் வெட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி இந்து உணர்வு உள்ள மக்கள் சொல்கிறார்கள் அப்படின்ட்டு இஸ்லாமியர்களை குடிக்கும் போது வரான் போறான் அவன் இவன்றாரு. இந்த பக்கம் சொல்லும்போது வெட்டக்கூடாது என்று இந்து உணர்வு உள்ள மக்கள் சொல்கிறார்கள். இந்த ஒரு செய்தியை சொல்லும் போது கூட பாருங்க, அவன் யூஸ் பண்ணக்கூடிய வார்த்தையிலேயே இவரு எப்படியாப்பட்ட ஆளு எப்படியாப்பட்ட சங்கின்றது நம்மளுக்கு புரிஞ்சிடும். ஆமாடா இவன்டா. ஃபர்ஸ்ட் அங்க ஆடை எடுத்துக்கிட்டு புதுசா ஒண்ணு யாரும் வெளியூர்ல இருந்தெல்லாம் வரல. அங்க காலங்காலமா ஆடை அறுத்து கோழி அறுத்து அசைவ உணவு சாப்பிட தான் செய்யறாங்க. அந்த உணவை இந்துக்களும் சேர்ந்து தான் சாப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லி மதுரையை சேர்ந்த அண்ணா திராவிட மக்கள் முன்னேற்ற கழக அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் அண்ணன் பசும்பொன் பாண்டியன் அவரு நம்ம பேட்டை டிவி ஆபீஸ்க்கே வந்து இந்த விஷயத்த சொல்லியிருந்தாரு. நான் ஒரு 40 வருடங்களுக்கு முன்பாக நாங்களாம் இளைஞராக இருக்கும்போது கார்த்திகை என்னைக்கு பார்த்தீங்கன்னா மலைக்கு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு சிறுவராக இருக்கும் ஒரு காலத்தில் போவோம். மக்கள் வந்து வித்தியாசம் இல்லாமல் அந்த தர்காவில் ஆடு அவங்க மத அடிப்படையில் போடுவாங்க. அந்த அசைவ சாப்பாடை இங்கே முருகப்பெருமானை கும்பிட வர்றவங்களுக்கும் அதிகமாக சாப்பிட்றது யார் அப்படின்னு கேட்டால் சமைக்கிறது நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள். அதிகமாக சாப்பிட்றது முருகனை வழிபடுற வரவங்க தான் சாப்பிட்டு போகிறத கண்ணால் பார்த்துருக்கும், தொடர்ச்சியாக நடந்துக்கிட்டு இருக்கு. அப்படி ஒருவேளை அங்கே யாராவது புதுசாவோ வெளியூர்காரங்களோ ஆடு எடுத்துகிட்டு போயிருந்தாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் இஸ்லாமியர்களும் அந்த தர்கா நிர்வாகிகளுமே ஏன்பா இதெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி தடுத்துருப்பாங்க. ஏன்னா அங்கே புதுசாக யாருமே இதை செய்யலை, காலங்காலமாக இருக்கக்கூடிய நிலைமை தான். அதே மாதிரி அங்கே இந்து உணர்வு இருக்கக்கூடிய மக்கள் கூட ஆடெல்லாம் எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லி தடுக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்து முன்னணின்னு சொல்லக்கூடிய சங்கி அமைப்பு தான். இப்படி இவ்வளோ விஷயம் இருக்கும்போது இதெல்லாம் நேக்கா மறைச்சி டேக்கா சோக்கா கொடுக்குறாரு நம்ம பொக்கிஷம். உன்னை தெரியுண்டா, எனக்கு என்னென்ன வேலைக்கு எப்படி முடிய டைப்பா மாத்துவேன்னு எனக்கு தெரியும். இதெல்லாம் நம்ம கிட்ட வேண்டாம் மகனே. அடுத்து நம்ம நக்கிசம் எம்பி நவாஸ் கனி திருப்பரங்குன்றம் போனதை பத்தி அடுத்த வன்மத்தை இறக்குறாரு. சொல்லுங்க எஞ்சும் இஞ்சும். அடுத்ததா ஒரு எம்பி வராரு நவாஸ் கனி. அவங்களுடைய ஆதரவாளர்கள் மேலே போய் மாமிசம் சாப்பிட்டதை புகைப்படமாக எடுத்து வெளியில் போடுறாங்க. இதுதான் ப்ரொவோகேஷன். இந்த இடத்துல யார் இந்த பிரச்சனையை தூண்டி விட்டது? இந்த சாப்பாடு நாங்கள் போய் பிரியாணி சாப்பிட்டோம், நாங்கள் போய் பீஃப் சாப்பிட்டோம், இல்லை நாங்கள் இந்த மாதிரி மாமிசம் சாப்பிட்டோம் அப்படின்னு சொல்லி நவாஸ்கனியினுடைய ஆதரவாளர்கள் அந்த புகைப்படத்தை வெளியில் விட்ட பிறகுதான் பிரச்சனை சிவியராக மாறுது. எம்பி நவாஸ்கனி போன பிறகுதான் இந்த பிரச்சனை வந்து சிவியராக மாறுதான். அவருடைய ஆதரவாளர்கள் நாங்கள் போயிட்டு மேலே பிரியாணி சாப்பிட்டோம் மாட்டுக்கறி சாப்பிட்டோம் அப்படின்னு சொன்னாங்களாம். அதை இந்த சங்கி பார்த்தாராம். ஒரு கோடி நீ பார்த்த. இதுக்கு என்ன பதில், இது உண்மையா அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி அடுத்து இன்னொருத்தர். இவர் வந்து நடுநிலை நாராயணன், நாசா விஞ்ஞானி. இவர் பேர் வந்து இட்ஸ் பிரசாந்த். இவர் வந்து நம்ம எம்பி நவாஸ்கனி போனதை பத்தி சொல்றாரு. அதையும் பாருங்க. திருப்பரங்குன்றம் வந்து பாத்தீங்கன்னா சிக்கந்தர் மலையா இல்ல வந்து கந்தன் வாழ்கிற திருப்பரங்குன்றமா இல்ல காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கிற இடமா அப்படிங்கிறது வந்து பெரிய பஞ்சாயத்து.
இந்த பஞ்சாயத்தெல்லாம் வந்து ஊர் மக்கள்லாம் கிளப்பல. ஊர் மக்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ வாட்டுக்கு பேசாமல் போயிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கம்யூனிட்டிலேருந்து சம்மந்தமே இல்லாத நவாஸ் கனிங்கிற ஒரு அமைச்சர், ஐ மீன் எம்பி, அவர் ஊரே கிடையாது, இங்கே உள்ள வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ணி விடுறாரு. அது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி விடுறாருன்னு சொல்லலாம். சம்பந்தமே இல்லாம எம்பி நவாஸ் கனி வராரா, அவர் தான் வந்து இந்த பிரச்சனையை ஸ்டார்ட் பண்ணி விட்டாராம். நல்லா பாத்தீங்களா, சம்பந்தமே இல்லாம எம்பி நவாஸ் கனி வராராம். எப்பா டேய், அரிய வகை ஆர்வ கோளாறுகளா, ஒன்னு தெரிஞ்சதை பேசுங்க, இல்ல பிரச்சனை என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்தாச்சும் பேசுங்க. சம்பந்தமே இல்லாம உளராதீங்களா டாய். உங்களுக்கு வக்ஃபு போர்டு, வக்ஃபு வாரியம்னு ஒண்ணு இருக்கு, அதாவது தெரியுமா தெரியாதா? அந்த வக்ஃபு வாரியத்தோட தலைவர் பிரசிடென்ட் தான் நம்ம எம்பி நவாஸ் கனி. அப்போ அந்த மதுரையோடைய சிக்கந்தர் அவுலியா தர்கா, அந்த தர்காவுடைய 50 சென்ட் நிலம், இதெல்லாம் வந்து வக்ஃபு வாரியத்துக்கு சொந்தம்னு சொல்லி அரசு ஆவணமே இருக்குது. அப்போ அந்த தர்காவில் ஒரு பிரச்சனை அப்படின்னா வக்ஃபு வாரிய தலைவர் வராம வாஜ்பாயாடா வருவாரு? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. இப்போ புரிஞ்சுச்சா? எம்பி நவாஸ் கனி அங்க சம்பந்தமே இல்லாம ஒன்றும் வரல. காலங்காலமா அன்பா அமைதியா வழிபாடு செஞ்ச இடத்துல அந்த உரிமையை பறிச்சு சங்கிகள் பிரச்சனை பண்றாங்க பாருங்க, அங்கதான் அமைதி தொடரணும்னு சொல்லி பேச்சுவார்த்தை நடத்த வந்தாரு. அது இல்லாம மேல போய் ஏன் பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னா, இங்க காலங்காலமா ஆடு அறுத்த உரிமையா பறிக்கப்பட்டுருச்சு. அங்க இன்ஸ்பெக்டர் தான் சொல்றாரு, இந்த பிரச்சனை முடிகிற வரைக்கும் நீங்க மேல ஆடு கொண்டு போய் அறக்க முடியாது, ஆனா கீழே இருந்து அசைவ உணவையோ சமைச்ச உணவையோ மேல எடுத்துட்டு போய் சாப்பிடலாம்னு சொல்லி இன்ஸ்பெக்டர் சொல்றாரு. இப்போ இவங்க ஏன் இதை வாண்டடா எடுத்துட்டு போய் மேல சாப்பிட்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஆடு அறுத்த உரிமையை பறிச்ச மாதிரி நாளை பின்ன வந்து யசராஜா மாதிரியான ஆட்கள் வந்து ஐயோ மேல வந்து அசைவ உணவு சாப்பிட்றாங்களே, இங்க சைவ உணவு மட்டும் தானே சாப்பிட அனுமதின்னு சொல்லி நாளைக்கு ஏதாவது பிரச்சனை பண்ணி இதே மாதிரி அடுத்த தலைமுறையே போராடக்கூடாதுன்னு சொல்லி தான் இன்னைக்கே ஏம்பா உங்க காவல்துறையோட உத்தரவின் பேர்ல தான் நாங்க மேல வந்து சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி மேல போய் சாப்பிட்டு இதை பதிய வைக்கிறாங்க. இதை பதிய வைக்கணும். புரிஞ்சதா? சரி, நம்ம நடுநிலை நக்கிசம் இதையே சாக்கா வச்சு அடுத்து திமுக மேலேயே வன்மத்தை இறக்குவாரு. பிரச்சனைக்கு முதல் கட்டமான காரணம் யாரு? ஆடு வெட்ட போறேன் கோழி வெட்ட போறேன்னு கிளம்புனவனும் இதை நாங்கள் மாமிசமாக சாப்பிட்டோம் அப்படிங்கிறவனும். சரி, பிரச்சனை பெருசாயிருச்சு. அடுத்ததாக இவங்க என்ன செய்கிறாங்க? ஹிந்து அமைப்புகள், அது என்ன இஸ்லாம் அமைப்புகள்லாம் ஒன்று சேர்ந்துருக்கீங்க, வாங்க ஹிந்து அமைப்புகள் நாமளும் திருப்பரங்குன்றம் போகலாம், அங்கே போய் போராட்டத்தை அறிவிக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே இருக்கக்கூடிய திமுகவுக்கு வைத்த கலக்குது. ஏன் வைத்த கலக்குது? இவ்வளோ நாள் செஞ்சதெல்லாம் சிறுபான்மையினர்கள், இவங்களை எதிர்த்து எதுவுமே செய்ய முடியாது, சொல்ல முடியாது, ஏன்னா ஓட்டு போயிடும். ஓட்டு போகாது அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்துக்களை அடித்தா போதும் அப்படின்னு சொல்லி ஹிந்து அமைப்புகளா எல்லாரையும் அரெஸ்ட் பண்ணுங்க, எல்லாரையும் கைது பண்ணுங்க, எல்லாரையும் வீட்டு காவலில் வைங்க அப்படின்னு சொல்லி வீட்டு காவலில் வைக்கிறாங்க. முஸ்லீம்கள் ஏதாவது பண்ணும்போது திமுக வந்து ஒண்ணுமே பண்ண மாட்டாங்களாம், ஏன்னா அவங்களுக்கு ஓட்டு போயிடுமா. ஆனா இந்துக்கள் போராடும் போது அதை தடுப்பாங்களாம், அவங்கள கைது பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்லி நம்ம நக்கீசன் சொல்றாரு. இதுக்குதான் சொல்றது, தலை கீழே நின்று தண்ணி குடிச்சா தற்குறித்தனம் தாறுமாறா தாண்டவமானன்னு இதை வச்சுதான் சொல்லுவாங்க. வரலாறு தெரியாம பேசுறாங்க. ஏம்பா நக்கீசம், ஓட்டுக்காக ஒரு விஷயத்தை அணுகிறதா இருந்தா இங்க இந்துக்கள் ஓட்டு தான் அதிகம், இஸ்லாமியர்கள் ஓட்டு சிறுபான்மை ஓட்டு தான். அப்போ ஓட்டுக்காக நடவடிக்கை எடுக்கிறதா இருந்தா இங்க வந்து யாருக்கு சார்பா நிற்பாங்க? இதை கூடவா யோசிக்க மாட்டேன்? இதெல்லாம் புரியாம தான் இந்த சங்கி வளருது. இங்க திமுக நடவடிக்கை எடுத்தது, போராட்டம் பண்ண அனுமதி மறுத்தது, கைது பண்ணது, இதெல்லாம் வந்து இந்துக்களை பண்ணல. இந்து மதத்தின் பேர்ல வன்மத்தை வாந்தி எடுத்த சங்கிகளை தான் இங்க வந்து தடுத்தாங்க. ஆனா இந்த பொக்கிசம் இந்த நக்கிசம் ஏதோ ஒட்டுமொத்த இந்துக்களுமே வந்து போராடின மாதிரி பனானால இன்ஜெக்ஷன் ஏத்துது, சங்கி இன்ஜெக்ஷன். ஆனால் இது மக்களிடையே பேசு பொருளாக மாறின உடனே அதை எப்படி நீ ஏன் குஞ்சுக்கு என்னுடைய மலைக்கு நீ அதிகாரத்தை எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முருக பக்தர்கள் எல்லாருமே ஒன்றிணைகிறார்கள். நேற்று மட்டுமே வெறும் 1 மணி நேரத்தில் கம்ப்ளீட்டாக லாட்ஜ் எங்கேயுமே அவைலபிள் கிடையாது. 144 உத்தரவு அப்படிங்கிறது இருக்குது. அங்கே தண்ணீர் அப்படிங்கிறதும் இல்லை, எந்த விதமான பஸ் வசதி, எல்லாமே சோதனைக்கு உட்பட்டு தான் மனிதர்களை அனுப்புகிறாங்க. அப்படி இருந்தும் 1000க்கும் அதிகமான மனிதர்கள் அரோகரா, கந்தனுக்கு அரோகரா அப்படிங்கிற அந்த கோஷத்தை எழுப்பினார்கள். மறுபடியும் இவங்க என்ன சொல்கிறாங்க, சேகர் பாபு போன்ற அமைச்சர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, நேற்று நடந்தது தேவையற்ற ஒரு தர்ணா, ஒரு போராட்டம் அப்படிங்கிறாங்க. சார், அதுக்கு முன்னாடியும் அந்த மாமிசத்தை சாப்பிட்டுட்டு அதுவும் தேவையற்றது தானே அப்படின்னு சொல்கிறதுக்கு இவங்களுக்கு வாய் வரமாட்டுக்கு வராது. காரணம் சிறுபான்மையினர்களுடைய ஓட்டு. ஸோ பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்துக்கள் அவங்களுடைய போராட்டம் அப்படின்னு சொல்கிறத மதக்கலவரமாக சித்தரிக்கக்கூடிய இவர்கள் அதுக்கு தூண்டுதலாக இருந்தது யார் அப்படிங்கிற உண்மையை சொல்லாமல் அப்படியே மறைக்கிறாங்க. பெரும்பான்மை இந்துக்கள் போராட்டம் பண்ணாங்களாம், அதனால வந்து அங்கே லாட்ஜெல்லாம் வந்து இடமே கிடைக்காத அளவுக்கு ஹவுஸ்ஃபுல் ஆயிருச்சான் அப்படின்றாரு நம்ம நக்கீசம். ஏம்பா வையாபுரியின் வளர்ப்பு மகனே, நாசா விஞ்ஞானியின் 4வது கிரகத்து அறிவாளியே, உனக்கு இப்பயாச்சும் ஒரு பேசிக் விஷயம் புரியுதா இல்லையா? அங்கே திருப்பரங்குன்றத்துலேயும் மதுரையிலையும் முருக பக்தர்கள் வந்து லட்சக்கணக்கான மக்கள் இருக்காங்க. அவங்க வந்து அவங்க வீட்டிலேயே தங்கிக்கலாமே, எதுக்கு லாட்ஜ் எடுத்து தங்க போகிறாங்க? அப்போ இப்பயாச்சும் உனக்கு புரியுதா? தங்கிகள் தான் பிரச்சனை பண்ணுன்றதுக்காக
வெளியூர்லேருந்து ஆளை இறக்கி இங்கே வந்து போராட்டம் பண்ணுறாங்க, பிரச்சனை பண்ணுறாங்கன்றது இதை வச்சே உனக்கு புரிஞ்சிடணும். அங்கே ஏன் லாட்ஜ் ஃபுல்லாக போகுது புரிஞ்சிக்கோ. அது எல்லாத்துக்கும், அது இந்து மக்களும் சொல்கிறேன், முஸ்லீம் மக்களும் சொல்கிறேன். நாங்கள் நண்பர்களாக தான் இருக்கோம், குடும்பத்தில் ஒரு ஆள் மாதிரி தான் இருக்கோம். ஆனால் இதை வந்து சில பேர் வந்து ஒரு அரசியல் ஆக்கிட்டு பிரச்சனை பண்ணி ஊரை ரெண்டாக்கணும்னு ஒரு குரூப்பில் வர்றாங்க. அதுக்கு நாங்கள் வந்து எங்கள் சமுதாயம் சரி, இந்து மக்களும் முஸ்லீம் மக்களும் விட்டு கொடுக்க மாட்டோம். ஆக மொத்தம் மதுரையில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எந்த ஒரு இந்துவும் தர்காவுக்கு எதிராக, மசூதிக்கு எதிராக வந்து நிற்கலை. எந்த ஒரு இஸ்லாமியனோ எந்த கோயிலுக்கு எதிராக செயல்படவும் இல்லை. எம்பி நவாஸ் கனியா அங்கே ஏன் போறாரு அப்படின்னா, நூற்றாண்டு உரிமையை பறிக்கும் போது, அதுவும் வக்பு வாரிய இடத்துல ஒரு பிரச்சனை நடக்கும்போது, ஒரு வக்பு வாரிய தலைவரா அங்கே வந்து சுமூக பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு தான் நவாஸ் கனி அந்த இடத்துக்கு போறாரு. உங்க எச்ராஜா மாதிரி மத வெறியை பரப்பி, வன்மத்தை பரப்பி அங்க பிரச்சனை பண்றதுக்காக போல. இதாச்சும் புரியுதா? புரிஞ்சதா? நீங்க நியாயம் பேசணும், நடுநிலை பேசணும் அப்படின்னா நீங்க நியாயமா என்ன பேசியிருக்கணும்? ஏங்க இதான் காலங்காலமா இங்க நடந்துட்டு தானாங்க இருக்கு. அதை விட்டுட்டு ஏன் வந்து திடீர்னு வந்து அதை செய்யக்கூடாது, இதை செய்யக்கூடாதுன்னு சொல்றீங்க? அயோத்தி மாதிரி மதுரை மாத்திரம் சொல்லி ஏன் பிரச்சனை பண்றீங்க? வெளியூர்ல இருந்து ஏன் ஆளை இறக்குறீங்க? உங்க பக்கம் உண்மை இருந்தா உள்ளூர் மக்களே வந்திருப்பாங்களே, அதை விட்டுட்டு ஏன் வெளியூர்ல இருந்து ஆளை இறக்குறீங்க அப்படின்னு சொல்லி பாஜகவை பார்த்து, ஆர்எஸ்எஸ் பார்த்து, இந்து முன்னணியை பார்த்து நீங்க கேள்வி கேட்டிருக்கணும், கண்டிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு நான் ரெண்டு பக்கமும் நியாயம் பேசுவேன்ட்டு பாதிக்கப்பட்டவன் மேலேயே பழிய போட்டு பேசுறீங்க பார்த்தீங்களா? இதுதான் வந்து தற்கொலைத்தனம். அதுலேயும் இந்த இட்ஸ் பிரசாந்த் பேசுறதெல்லாம் சகிக்கவே முடியல. இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இஸ்லாமிய கம்யூனிட்டிலேருந்து சம்மந்தமே இல்லாத நவாஸ் கனிங்கிற ஒரு அமைச்சர், ஐ மீன் எம்பி, அவர் ஊரே கிடையாது, இங்கே உள்ள வந்து உட்காந்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலையை பண்ணி விடுறாரு. அது கிட்டத்தட்ட ஸ்டார்ட் பண்ணி விடுறாருன்னு சொல்லலாம். பொதுவாகவே இந்த இட்ஸ் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும், என்னது இட்ஸ் பிரசாந்தே உங்களுக்கு யாருன்னு தெரியாதா? இவரு யாருன்னு தெரியலையா? இவர் பெரிய ஆளாச்சே. இவரை தெரியல, இவர் தான் ராகுல் காந்தி. பிரச்சாரத்துக்கு வந்தாரு, அப்படியே இங்க ஸ்டே பண்ணிட்டாரு. இந்த இட்ஸ் பிரசாந்தை பொறுத்த வரைக்கும் இவருக்கு வந்து சினிமா ரிவ்யூவே ஒழுங்கா பண்ண தெரியாது. போட்டு வழின்னு வழிபா போல. சூர்யாவே கங்குவா படம் ஃபிளாப்னு ஒத்துட்டு இருக்கும்போது அந்த கங்குவா படத்தை காஞ்சூரிங் ரேஞ்சுக்கு பில்டப் பண்ணிலாம் பேசுவார். அப்படியாப்பட்ட ரிவ்யூவர் தான் நம்ம இட்ஸ் பிரசாந்த். ஊழல் வழக்கில் ஜெயலலிதாவை கைது பண்ணும்போது ஜெயலலிதாவை வெளியே விடுங்கன்னு சொல்லி போராட்டம் பண்ணவர் தான் இவர். இன்னைக்கு இவர் ஊழலுக்கு எதிராலாம் பேசுறாரு, வீடியோ போடுறாரு. நீ வாங்குற இந்த 10-5 பிச்சைக்கு இது தேவைதானா? ஒரு விளம்பரம். அதனால பாசே, நீங்க வந்து ஒழுங்கா படத்தை பார்த்துட்டு அதுக்கு ரிவ்யூவை போடுங்க. அதை விட்டுட்டு நானும் நடுநிலை பேசுறேன்னு சொல்லி, ரெண்டு பக்கமும் பேசுறேன்னு சொல்லி தேவையில்லாம வீடியோ போட்டீங்க. அப்புறம் எல்லாரும் வந்து ஏன்பா பாதிக்கப்பட்டவன் மேலே ஏன் நீ இப்படி பேசுறேன்னு சொல்லி எல்லாரும் கேள்வி கேட்டதுனால இப்போ அந்த வீடியோவே அழிச்சிட்டு ஓட்டாரு. இவர் தான் நடுநிலை பேச வந்துட்டாரு. அதனால மக்களே, உண்மையை வந்து உத்து பாருங்க, அதுல உறுதியா நில்லுங்க. அப்பதான் இங்க யாரும் மதவரியா பரப்பவும் முடியாது. ஏன்னா நடுநிலைன்ற பேர்ல இங்க நிறைய பேர் பொக்கிஷத்தோட வீடியோ தூக்கிட்டு வருவாங்க. அதெல்லாம் நம்ம அறிவோட கேள்வி கேட்டோம் அப்படின்னாலே அதை அவங்களே அழிச்சிட்டு ஓடிடுவாங்க. ஓகே, இன்னைக்கு மசால் வடை சிறப்பாக முடிஞ்சிருச்சு. அடுத்து இன்னொரு ஸ்பெஷல் வீடியோட ஸ்பெஷலாக வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்க பேட்டை மன்சு. என்ன வடையா? மசால் வடையா? மிஸ்டர் பர்ஃபெக்ட் எக்ஸ்ட்ரா கோல்டு திருமணமான ஆண்களுக்கு திருப்பு முனையை ஏற்படுத்தும் ஹலாலான இயற்கை வியாகரா. 60,000க்கும் மேற்பட்ட திருப்திகரமான வாடிக்கையாளர்கள், 500க்கும் மேற்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு குழந்தை வரமும் கிடைத்துள்ளது. வயதான பலகினமா, சுகர் பலகினமா, இனி கவலை வேண்டாம். உங்கள் இல்லறம் நல்லறமாக அமைய உடனே ஆர்டர் செய்யுங்கள். மேலும் விவரங்களுக்கு கீழுள்ள எண்ணை அணுகுங்கள்.